பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ன்றது PCOS. இதுதான் நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுற டெர்மினாலஜி. ஸோ இன்டர்நேஷ்னலாக ஒரு கண்ட்ரிலையும் டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணி நிறைய கன்ஃபியூஷன் இருந்ததுன்னு சொல்லி 1 or 2 years பேக் 2018 வந்து இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸும் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போது கரண்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ணுற டெர்மினாலஜி வந்து PCOS, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். ஸோ இதே பிரச்சனை தான் ஏர்லியராக வேரியஸ் பிளேசஸில் PCOD அப்படின்னு, பாலிசிஸ்டிக் ஓவரி, PCO இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ண டெர்மினாலஜி வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். ஸோ தே ஆல் மீன் த சேம் திங், எல்லாம் ஒரே பிரச்சனை தான், பட் டெர்மினாலஜி தான் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட் டெர்மினாலஜி விச் வி ஆர் யூசிங் இஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் ஆர் PCOS. பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ன்றது ஒரு ஹார்மோன் கண்டிஷன். அதாவது யங் கேர்ள்ஸ் 18-19 இயர்ஸ் ஏஜ்லேருந்து ஒரு 40-50 வயசு பெண்களுக்கு இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைங்க வரும். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிற பெண்களுக்கு ஹார்மோன் கோளாறுனால ஒரு சில பிரச்சனைங்க வரும். இரெகுலர் பீரியட்ஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸஸ் மேல் ஹார்மோன்னால பிம்பிள்ஸோ இல்லை ஹேர் லாஸ் இருக்கலாம், இல்லைனா கன்சீவ் ஆகிறது டிஃபிகல்ட்டி இருக்கலாம், டிலே இன் கெட்டிங் ப்ரெக்னென்ட் இருக்கலாம். ஸோ இந்த குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும் போது இந்த கண்டிஷன் பேர் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ன்றது ஓவரியில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. கர்ப்பை யூஷுவலாக நார்மலாக தான் இருக்கும் இந்த பெண்களுக்கு. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை ஒன்று இருக்குது, 2 பக்கமும் ஓவரிஸ்ன்னு 2 முட்டைப்பை இருக்குது. இந்த ஹார்மோன் பிரச்சனை வந்து இட் இன்வால்வ்ஸ் த ஓவரிஸ். ஓவரிஸில் வந்து ஹார்மோன் ப்ராப்ளம்னால அந்த முட்டை வளர்ச்சி, எக் ரிலீஸ் சரியாக வராமல் அது சின்ன சின்ன டாட் மாதிரி ஓவரியில் ஒட்டிகிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம ஸ்கேனில் பார்க்குறோம். ஸோ அந்த ஓவரியில் இருக்க சிஸ்டோ கட்டியோ அது பிரச்சனை கிடையாது. ஸ்கேனில் நாங்கள் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்ற கண்டிஷன் நாங்கள் பார்க்கும் போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பர்சனுக்கு ஹார்மோன் கோளாறு இருக்குது, அவங்க உடம்புல ஹார்மோன் சரியாக வேலை செய்யலை, அவங்களுக்கு ஹார்மோன் கோளாறுனால நிறையா பிரச்சனைங்க இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ யூட்ரஸ் இட் செல்ஃப் நல்லாயிருக்கும், யூட்ரஸ் ஹெல்த்தியாக இருக்கும், யூட்ரஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்களுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம்னால ஓவரிஸில் சின்ன சின்னதாக அந்த எக் ரிலீஸ் ஆகாமல் டாட்டாக ஒட்டிகிட்டு இருக்கிறது தான் நாங்கள் ஸ்கேனில் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆர்கன்ஸ் ஹெல்த்தியாக தான் இருக்கும், அதோட வேலை செய்கிற தன்மை தான் பாதிப்பாக இருக்குது. பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ன்ற கண்டிஷன் வந்து ஜெனட்டிக் பிரச்சனை. அதாவது ஒரு சிலருக்கு வந்து பிறக்கும் போதே இந்த பிரச்சனை இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ், அதாவது அவங்க அம்மாக்கோ அவங்க அப்பாக்கோ இல்லை அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது டயபெட்டிஸ் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பெண்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் அட் பர்த்தே அவங்களுக்கு இந்த டெண்டன்சி இருக்கும், இரெகுலர் பீரியட்ஸோ இல்லை ஹார்மோன் கோளாறுக்கான டெண்டன்சி இருக்கும். இப்போது ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு எப்போ இந்த சிம்டம்ஸ் வரும்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால, அவங்க எப்போ வெயிட் போட்டாங்களோ இல்லை அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாச்சு, அவங்களுக்கு எக்ஸசைஸுக்கு டைம் இல்லை லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா அந்த டைமில் வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஜாஸ்தியாகும். ஸோ எந்த ஏஜில் வேணால், அதாவது அடால்சன்ட் ஏஜ் குரூப்லேருந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்லேருந்து ஈவன் மெனோபாஸ் ஏஜ் வரைக்கும் அந்த ஏஜில் PCOSனால பிரச்சனைங்க வரலாம். ஆமாம், நிறைய ஸ்டடீஸ் மதர்ஸுக்கு PCOS இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் 50% சான்ஸ் அவங்க டாட்டர்ஸ்க்கும் PCOS இருக்கணுன்ற மாதிரி ஸ்டடீஸ் இருக்குது. மதர்ஸ் இல்லாமல் பேரண்ட்ஸ்லேயே யாருக்காவது இல்லை அவங்க தாத்தா பாட்டிக்கே யாருக்காவது டயபெட்டிஸ் இருந்ததுன்னா, டயபெட்டிஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும் போதே PCOS வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டயபெட்டிஸ்க்கும் PCOSக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரெண்டுத்துக்கும் இருக்க கனெக்ஷன் வந்து இன்சுலின் லெவல்ஸ் அப்நார்மலாக இருந்ததுன்னா ஒரு சிலருக்கு டயபெட்டிஸ் வருது. அதே அப்நார்மல் இன்சுலின் லெவல்ஸ் இருக்கும் போது யங்கர் பேஷண்ட்ஸுக்கு வந்து PCOS சிம்டம்ஸ் வருது. ஸோ PCOS ப்ராப்ளம்ஸ் ஒன் ஆஃப் த கோர் ரீசன்ஸ் வந்து அப்நார்மல் இன்சுலின் லெவல்ஸ். ஸோ இன்சுலின் சரியாக இல்லாததுனால ஹை இன்சுலின் லெவல்ஸ்னால ஓவரியோட வேலை செய்கிற தன்மை அஃபெக்ட் ஆகுது. PCOS கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியாது, கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடிய சூழ்நிலை இல்லை. பட் வெயிட் லாஸ் பண்ணால் சிம்டம்ஸ் கண்டிப்பாக சரியாக போயிடும். இரெகுலராக அந்த பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும், கன்சீவ் ஆக முடியாதவங்க கன்சீவ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனைங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணால், ஜஸ்ட் பெருசாக கூட வெயிட் லாஸ் வேண்டாம், ஒரு 5 to 10% வெயிட் குறைஞ்சாலே PCOSக்கான நிறைய சிம்டம்ஸ் டெஃபினட்டாக குறையும்.
அப்படின்னு கிடையாது. இரெகுலர் பீரியட்ஸுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பிசிஓஎஸ் ஒரே ஒரு ரீசன் தான். ஸோ பிசிஓஎஸ் தவிர நிறைய ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ், அதாவது தைராய்டு ஹார்மோன் அப்நார்மலாக இருந்தால், இல்லை ப்ரோலாக்டின் ஒரு ஹார்மோன் அப்நார்மலாக இருந்தால், இல்லை ஒரு சிலருக்கு அத்லீட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸசிவாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, 3 hours 4 hours எக்ஸசைஸ் பண்ணவங்களுக்கு அந்த எக்ஸசிவ் எக்ஸசைஸ்னாலே இரெகுலர் ஆகிடும். அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ் பால் கொடுக்கும் போது இரெகுலர் ஆகிடும். அந்த மாதிரி பிசிஓஎஸ் தவிர நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ பீரியட்ஸ் இரெகுலராக வந்தது, 3 months 4 months வரல, இல்லை வந்த பீரியட் நிற்கல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ்னால பீரியட்ஸ் வரலைன்னா அது போய் செக் பண்ணணும், என்ன ரீசன்னு பார்க்கணும். இட்ஸ் நாட் ஆல்வேஸ் பிசிஓஎஸ், மற்ற ரீசன்ஸ்னால கூட பீரியட்ஸ் இரெகுலராக வரலாம். பிசிஓஎஸ்ன்றது நம்ம ஜெனட்டிக் பிரச்சனை, லைஃப் லாங் பிரச்சனை இருக்கும், பிறக்கும் போதே இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிறது கஷ்டப்படுறதுன்றது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். அதாவது கன்சீவ் ஆகிறது வந்து எக் ஃபார்மேஷன், எக் ரிலீஸ் சரியாக வராததுனால கன்சீவ் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். அது ஒரு பிரச்சனை தான். இன்ஃபர்டிலிட்டின்றது பிசிஓஎஸோட ஒரு ப்ராப்ளம் தான். இன்ஃபர்டிலிட்டி தவிர பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைங்க வரலாம். ஓல்டர் விமன், அதாவது 40s 50s இருக்கும் போது இதே ஹார்மோன் பிரச்சனைனால 40s 50s ஏஜ் குரூப்பில் என்ன பிரச்சனைங்க வரும்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 50% to 60% ஆஃப் விமன் பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓல்டர் ஏஜ் குரூப்பில் டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹை பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதே கட்டத்தில் பார்த்தா அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசிஓஎஸ்ன்னு டயக்னோஸ் பண்ணுறவங்க வந்து லைஃப் லாங் அவங்க லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணி வெயிட் அண்ட் எக்ஸசைஸ் லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணால் தான் இந்த லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ப்ரோலாங்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, அதாவது வீக்ஸ் டுகெதர் மந்த்ஸ் டுகெதர் பீரியட் வராமல் இருக்கும்போது சில சமயம் யூட்ரஸ் ஸ்பாயில் ஆகி யூட்ரஸ் கேன்சர்ன்ற மாதிரி பிரச்சனை கூட வரும். ஸோ ரெகுலர் ஃபாலோ அப், இந்த பிரச்சனைகள்லாம் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக இயர்லி செக்அப் அண்ட் இயர்லி மானிட்டரிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தருக்கு ஃபர்டிலிட்டிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுன்றது டிபெண்ட்ஸ் ஆன் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அதாவது அவங்க ஏஜ் என்ன, எவ்வளோ வருஷம் ட்ரை பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு எதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, மற்ற எதாவது பிரச்சனைங்க இருக்கா, யூட்ரஸில் எதாவது பிரச்சனை இருக்கான்னு. ஸோ வெறும் பிசிஓஎஸ் மாத்திரம் தான் ப்ராப்ளம், வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்க ஏஜும் கம்மியாக இருக்குன்னா எங்கள் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வில் பி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்கோங்க, வெயிட் லாஸ் பண்ணுங்கள், ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னன்சி இஸ் கோயிங் டு ஹேப்பன், அந்த மாதிரி தான் அட்வைஸ் கொடுப்போம். பட் இதே வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வில் பி டிஃப்ரெண்ட். அவங்க ஏஜ் வந்து 35 36 இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ ஐவிஎஃப் வில் பி ரெக்கமெண்டட். ஸோ வெறும் பிசிஓஎஸ்க்காக ஐவிஎஃப் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்ன்றது கிடையாது. ஸ்டெப் வைஸ் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அது ஒர்க் ஆகலைனா டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், இல்லைனா லாஸ்ட் ஸ்டெப்பாக தான் ஐவிஎஃப் வில் பி ரெக்கமெண்டட் ஃபார் பிசிஓஎஸ். தைராய்டு ஒரு ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ். தைராய்டுன்றது கழுத்தில் ஒரு கிளாண்டு, அதுலேருந்து சுரக்கிற ஹார்மோன்ஸ் வந்து டாப் டு பாட்டம் ஃபங்க்ஷனிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தைராய்டு வந்து ஒரு டைப் ஆஃப் ஹார்மோன். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோமுமே ஒரு ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் தான். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் போது அவங்களுக்கு மற்ற ஹார்மோன்ஸும் டிஸ்டர்ப்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது, நாங்கள் செக் பண்ணும் போது பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக மற்ற ஹார்மோன்ஸும் செக் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு தைராய்டும் டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ அதையும் மெடிசன்ஸ் கொடுத்து கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் ரெண்டுமே லிங்க்டாக இருக்கும்ன்றது சொல்ல முடியாது. ஸ்பெசிஃபிக்காக சாக்லேட்ஸ்னாலன்னு கிடையாது. வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிசிஓஎஸ் சிம்டம்ஸ் அதிகமாகும். சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் சாப்பிடும் போது உடம்புல இன்சுலின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம முன்னாடியே பேசணும், இன்சுலின் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் பிசிஓஎஸோட சிம்டம்ஸ் நிறையா வருதுன்னு. ஸோ வெயிட் லாஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி பேசும்போது சாக்லேட்ஸ் கம் அண்டர் தட் கேட்டகரி. அக்கேஷ்னலாக கிரேவிங் இருக்கும், சாப்பிடலாம். பட் ஓவராலாக பாடி வெயிட் மெயின்டெனன்ஸ், அந்த பாடி ஹைட் வெயிட் பிஎம்ஐன்னு சொல்லுவோம், அந்த பிஎம்ஐ 23க்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி ஜென்ரல் ஹெல்த் கரெக்டாக மெயின்டைன் பண்ண அக்கேஷ்னல் சாக்லேட் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி டிஃப்ரென்ஸ். ஓவரால் ஹெல்த் மெயின்டைன் பண்ணால் போதும்.
அது ஒருத்தருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்ற பொறுத்து இருக்கு. ஸோ irregular periods 35-40 டேஸ்க்கு ஒன்ஸ் வருது, கொஞ்சம் irregularனா கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே சரியாக போயிடும். எங்ககிட்ட வந்தால் கூட நாங்கள் அதை தான் சொல்ல போகிறோம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வெயிட் லாஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையுங்க, டயட் கரெக்டாக எடுத்துக்கோங்க, ஸ்லீப் அடிக்வேட்டாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். பட் ஓவர் அண்ட் அபவ் தட் அவங்க எந்த ப்ராப்ளமோட வராங்க அதுதான் நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்டிலிட்டி, கல்யாணம் ஆகி 3 வருஷம் 4 வருஷம் அது கன்சீவ் ஆகலை அப்படின்னா ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோட வராங்களோ அதை தான் நாங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கோம். PCOS ஹார்மோன் கோளாறு இருக்கிறவங்களுக்கு வந்து லைஃப் லாங் ப்ராப்ளம் தான். அதாவது இதே ஹார்மோன் ஹை இன்சுலின் லெவல்ஸ்னால தான் இந்த ஹார்மோன் பிரச்சனை வருது. ஸோ ஹை இன்சுலின் லெவல்ஸ்னால வர ப்ராப்ளம்னால லேட்டர் ஆன் இன் லைஃப் ஹை பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால்லாம் வரும். ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இதே ரெக்கமெண்டேஷன் தானே, ஃபஸ்ட்டு வெயிட்டை குறைங்க, டயட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதே ரெக்கமெண்டேஷன் தான் எங்களுக்கு வரும். PCOS இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்ததுன்னா டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம். டயபெட்டிஸ் கொடுக்குற ரெகுலர் ட்ரீட்மெண்ட், டயட் கண்ட்ரோல், சுகர் அவாய்ட் பண்ணுங்கன்ற மாதிரி. ட்ரீட்மெண்ட் காஸ்ட்லி கிடையாது. மீன்ஸ் எல்லாருக்கும் கம்பல்சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் நிறையா சிம்டம்ஸ் சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்கிறோம். அதுக்கு எந்த காஸ்ட்டும் அவசியம் இல்லையே. நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும், அவ்வளோதான். அதில் எந்த காஸ்ட்டும் கிடையாது. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலைன்னா தான் நமக்கு காஸ்ட்டுன்ற மாதிரி வரும். தட் இஸ் அப்ளிகபிள் ஈவன் டு டயபெட்டிஸ். ஸோ காஸ்ட் இல்லைன்றது நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்றது அந்த மாதிரி. ஸோ நம்ம வெயிட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம், டயட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம், சிம்டம்ஸ் அந்த அளவுக்கு இல்லைன்னா ரெகுலரைஸ் மாத்திரம் பண்ணுறதுக்கு, ஹார்மோன் டேப்லெட் எடுக்கிறதுக்கு அந்த லெவலுக்கு காஸ்ட் வராது. பட் ஃபர்டிலிட்டி நாட் ரெஸ்பாண்டிங் டு இனிஷியல் ட்ரீட்மெண்ட், டேப்லெட்ஸில் க்யூர் ஆகலை, இல்லை ப்ரெக்னன்சி இன்ஜெக்ஷனில் வரல, IVF மாதிரி போனோன்னா அது டெஃபினட்டாக காஸ்ட்லி. பட் த ஆக்சுவல் மெடிசன்ஸ், அந்த PCOS சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு மெடிசன்ஸ் எடுக்கிறது அந்த அளவுக்கு காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. மினிமம் காஸ்ட் தான் வரும். ஒரு மெடிசன்ஸே கூட அவசியம் கிடையாது சில சமயம். PCOS சிம்டம்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாச்சுன்னா டெஃபினட்டாக PCOS சிம்டம்ஸ் வந்து அதிகமாகிடும். அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு யங்கர் 18-19 இயர்ஸ் அவங்களுக்கு ஃபேஸில் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இருக்குது, ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்குது, டார்க்கனிங் இருக்குது, ஹேர் லாஸ் இருக்குன்னா கண்டிப்பாக டிப்ரெஷன் இருக்கும். ஸோ டிப்ரெஷன் வந்து ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் PCOS தான். அதாவது PCOS இருக்கிறவங்களுக்கு டிப்ரெஷனும் இருக்கும். இன்னொரு பிரச்சனை PCOS இருக்கிறவங்க நிறைய ஃபேஸ் பண்ணது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதாவது பாடியிலே இன்சுலின் லெவல்ஸ் அப்நார்மலாக இருக்கிறதுனால PCOS இல்லாதவங்க அதே எக்ஸசைஸ் பண்ணி கடகடன் வெயிட் லாஸ் ஆகிறது, ஒரு PCOS உள்ளவங்க வந்து அதே எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம இவ்வளோ போராடி இவ்வளோ ஜிம்முக்கு போய் 2-3 hours ஜிம்மில் ஸ்பெண்ட் பண்ணியும் நமக்கு வெயிட் லாஸ் ஆகலைன்ற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக டிப்ரெஷன் இருக்கும். ஸோ பட் முயற்சியாக வந்து கண்டினியூ பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தட் இஸ் வேர் டாக்டர்ஸ் கம் இன். அதாவது நாங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், கண்டினியூ பண்ணுங்கள், டெஃபினட்டாக ரிசல்ட் வரும், உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து வெயிட் லாஸ் ஆகி ரெகுலர் ஆகுன்ற மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேட் பேஷண்ட் ஆல்மோஸ்ட் 130 kilos இருந்தாங்க. அண்ட் ஷி கேம் டு மீ வித் இரெகுலர் பீரியட்ஸ். ஆல்மோஸ்ட் ஏஜ் அட்டன் பண்ண டைம்லேருந்தே ஒரு மாத்திரை போட்டால் தான் பீரியட்ஸ் வரும், இல்லை 4 to 5 months பீரியட்ஸ் வராமல் இருக்கும்ன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டோடு என்கிட்ட வந்தாங்க. நான் என்கரேஜ் பண்ணி அவங்க ஆல்மோஸ்ட் வெறியாக ஜிம்முக்கு போயிட்டு இருந்தாங்க 3 to 4 hours per day. ஃபர்ஸ்ட் 4-5 months அவங்களுக்கு வெயிட் லாஸே ஆகலை. பட் முயற்சியாக அவங்க கண்டினியூ பண்ணி ஆல்மோஸ்ட் 50 kilos குறைஞ்சாங்க. 130லேருந்து 80 kilos குறைஞ்சாங்க. இட் வாஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் ஜர்னி ஃபார் ஹர், பட் ஷீ பர்சிஸ்டட். ஸோ அவ்வளோ பர்சிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் ரெகுலர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லாமல் அவங்களுக்கு ப்ரெக்னென்ட்டும் ஆகிடுச்சு. அவங்க பழையபடி இரெகுலர் பீரியட்ஸ்ன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நாள் வரும்போது கன்சீவ் ஆயிருக்கீங்கன்ற மாதிரி நான் ஐ broke that good news to her. So it is difficult to lose weight, but கன்சிஸ்டண்ட்டாக பர்சிஸ்டண்ட்டாக இருந்தால் டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் வரும். சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி வீட்டிலே இருக்கும் போது அந்த கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற ஆக்டிவிட்டியும் குறைஞ்சிது. ஐ மீன் அட்லீஸ்ட் அந்த ரோடு வரைக்கும் நடக்கிறது, இல்லை ஆஃபீஸில் இறங்கி நடக்கிறது, அந்த மாதிரி மினிமல் ஆக்டிவிட்டியும் குறைஞ்சி ஆல்மோஸ்ட் 0 ஆக்டிவிட்டி லெவலில் இருக்கும் போது ப்ளஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது ஃபார் அ ஃபியூ பீப்புள் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. பட் நிறைய பேருக்கு வந்து வீடியோ ஆஃபீஸையும் வீட்டிலே பேலன்ஸ் பண்ணுறது வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ எவ்ரிபடி கோப்ட் அப் வித் லாக்டவுன் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அண்ட்
நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரே இடத்துல கூப்பப்பாக இருந்து ஒரே இடத்துல எக்ஸசைஸ் வெளியே போகாமல் இருக்கிறது டெஃபினட்டாக ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எங்கேயோ போய் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க லாக்டவுனில். இரெகுலர் பீரியட்ஸ், வெயிட் கெயின் அண்ட் நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. பிசிஓஎஸ்ன்றது வந்து ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் தான். அதாவது ஒரு சில பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இரெகுலர் பீரியட்ஸ் வந்துடுச்சு, வெயிட் கெயின் ஆயிடுச்சு, 5-10 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் ஆச்சு அண்ட் இன்லாஸ் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சில சமயம் வந்து சொல்லுவாங்க. ஸோ பிசிஓஎஸ் வந்து ஒரு லைஃப் த்ரெட்னிங் ப்ராப்ளமோ இல்லை முன்னாடியே நம்ம டயக்னோஸ் அட்வான்ஸாக நமக்கு தெரியும் இந்த பிரச்சனை இருக்குன்ற மாதிரி கிடையாது. இட்ஸ் சம்திங் தட் இவால்வ்ஸ். அதாவது சம்டைம்ஸ் நியூ சுச்சுவேஷனில் இல்லை லைஃப் மாறும் போது, ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது, வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பிசிஓஎஸ் சிம்டம்ஸ் வரும். இது இருக்குன்ற மாதிரி தெரியக்கூட தெரியாது ஒரு சிலருக்கு ஏர்லியர். அண்ட் இது ட்ரீட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். வெயிட் லாஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறைஞ்சா ஹார்மோன் கோளாறு கண்டிப்பாக குறைய போகுது. ஸோ இது லைஃப் த்ரெட்னிங் ப்ராப்ளமோ இல்லை மேஜர் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அ ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ். அதுக்கு தகுந்த கரெக்ட் மெடிசன்ஸ் அண்ட் கரெக்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் கண்டிப்பாக சிம்டம்ஸ் குறைஞ்சு ப்ரெக்னன்சிக்கோ இல்லை லாங் டேர்ம் ஹெல்த்துக்கோ எந்த பிரச்சனையும் வராது.